2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவும், உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சனியும், உங்களோட ராசிக்கு 8ல ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குருவும், 9ஆம் இடமான கடக ராசியில போய் குரு உச்சம் பெற போறார் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து. அப்ப இந்த கிரக அமைப்புங்கிறது விருச்சிக ராசிக்காகவே உருவான மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு. 10ல கேது இருக்கும்போது தொழில நேர்மை, எந்த விதமான சிக்கல் பிரச்சனை எது இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் அதை சரி செய்யறதுக்கு 10ல கேது இருக்கணும். அப்ப கண்டிப்பாக தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகள், அதுல இருக்கக்கூடிய தடைகள், வராக்கடன் எல்லாவற்றையும் நீங்கள் வசூல் செய்யும் ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி குரு வரப்போறார். அப்ப இதுவரைக்கும் என்ன சிக்கல்? பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? ஜாமீன் கேரண்டி போட்டு நீங்க பணம் கட்டிட்டு இருக்கீங்களா? அல்லது செய்யாத தப்புக்கு, அல்லது குடும்பத்துல யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்க வேதனையும் பழியையும் அவமானத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்கீங்களா? அது எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்யறதுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு 9ல வரக்கூடிய குரு உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். அதே மாதிரி 9ல வரக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்க போறார். திருமண தடை நீங்கும். கணவன் மனைவி பிரிந்து இருக்கீங்க அல்லது நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது, உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையுமா இருக்கக்கூடியவர்கள், கீரியும் பாம்புமா இருக்கக்கூடிய தம்பதியர் இணைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழலாம் அப்படின்னு உங்களோட பிரச்சனையை பேசி சரி செய்யறதுக்கான வாய்ப்பையும் குரு உங்களுக்கு தருவார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க என்ன உற்பத்தி செஞ்சாலும் சரி, குண்டூசியிலிருந்து கப்பல் வரைக்கும் நீங்க எந்த உற்பத்தியில் இருந்தாலும் அதுல மிகப்பெரிய வளர்ச்சியை தருவார். பிரம்மாண்ட கிரகமான ராகு உற்பத்தி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பிரம்மாண்டமான உற்பத்தி நடக்கும். அப்ப உங்களோட தொழில் வியாபாரம் செய்யற இடத்துல பெரிய சேல்ஸ், பெரிய அளவிலான உற்பத்தியை இந்த வருஷத்துல நீங்க பாப்பீங்க. எக்ஸலண்டான காலம். அதே மாதிரி 5ல சனி இருக்கார். குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக என்ன செய்யணும்? ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணுமா? அவங்களுக்கு விரும்பிய பள்ளி கல்லூரிகள்ல நம்ம சேர்த்து விடணும், அல்லது விரும்பிய பாடப்பிரிவை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த எண்ணம் எல்லாம் இந்த வருஷம் நடக்கும். அப்ப கண்டிப்பாக குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை, பயம் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கிவிடும். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு அமோகமான வளர்ச்சி இருக்கும், அசுர வளர்ச்சி இருக்கும், அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் ஒரு சேர கிடைக்கும் ஆண்டாக இருக்கும். கடந்த 3 வருடத்தில் என்ன சிக்கலை எல்லாம் நீங்க பார்த்தீங்களோ அது எல்லாவற்றையுமே நீங்க சரி செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து எல்லாம் நீங்க வெளியில வந்துடுவீங்க. எத்தனை பேர் என்ன அவதூறு பரப்பி இருந்தாலும், எவ்வளவு கடன் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், குடும்பத்துல சப்போர்ட் இல்லைனாலும் அதை எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணி நீங்க பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடிய வருஷமா இந்த 2026 இருக்கும். உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும், எண்ணங்களும், திட்டங்களும், ஆசைகளும் ஒன்றாக நிறைவேறும் ஒரு அற்புத ஆண்டாக இருக்கும். ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு பணம் சார்ந்த எல்லா சிக்கலும் சரியாயிடும். இந்த வருடம் 100க்கு 85% யோக பலன்களை பெறக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உன்னதமாக இருக்கும்.